ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 20. திரள் உடையவனோடு நீராட்டம். கண்ணன் திரள் உடையவன். யாரும் செய்ய முடியாத காரியத்தை ஆச்சரியமாக செஞ்சு முடிப்பவன். கம்சன் மகா துஷ்டன். இவன் தேவர்களை கூட அடக்கினவன். இவன்தான் பிரதம விரோதி கிருஷ்ணனுக்கு. போர்க்களத்தில் சிண்டு அவிழ்ந்தது தெரியாமல், கையில் உள்ள ஆயுதம் நழுவினது தெரியாமல் 33 தேவர்களும் சேவிக்கிற மாதிரி நின்றுருந்தான் கம்சன். இப்படி நின்றுருந்தவனை ஒரு யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படைன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு 15 நாள் யுத்தம், 18 நாள் யுத்தம்னும் இல்லாமல் 4 கோபச்செல்வர்களை அழைச்சிண்டு போய் கம்சனை ஒரு குத்து குத்தி சம்ஹாரம் பண்ணான்னா இவன் எப்பேற்பட்ட திரள் உடையவனாக இருந்திருப்பான். இப்பேற்பட்ட திரள் உடையவனோட நீராடணுங்கிறா ஆண்டாள் நாச்சியார். நீராட்டம்னா அவனை அனுபவிப்பது, அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவது. அதுக்கு என்ன வழி? பரமாத்மாக்கு பட்ட மகிழ்ச்சியாக ஒத்தி இருக்காளே மகாலட்சுமி தாயார், அவள் மூலமாகத்தான் அவனை அடைய முடியும். இவள் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அவனோட சேர்த்து வச்சு ஆனந்தப்படுறா. எந்த பெண்ணையாவது இவள் சேர்த்து வச்சிருக்காளான்னா இதுக்கு திருப்பாவை தனியென பாடிய உய்யக்கொண்டார் ஆன்சர் சொல்கிறார். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றங்கிற இந்த வரிகளில் இவர் சொல்கிறார், திருவேங்கடமுடையான் திருமார்பில் உள்ள பிராட்டிய நாடி வேங்கடவர்க்கு மனைவியாக என்னை ஆக்குன்னு கோதை பிரார்த்திக்கிறா அப்படிங்கிறார். திருவேங்கடமுடையான் திருமார்பில் உள்ள மகாலட்சுமி இப்படி யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னா வச்சிருக்காங்கிறது திருவேங்கட மகாத்மியம். பிருகு முனிவர் திருமாலோட திருமார்பில் ஒரு உதவிட்டார். மார்பில் உள்ள மகாலட்சுமி கோபிச்சுண்டு கோலாப்பூருக்கு போயிட்டார். திருமால் என்ன பண்ணினார்? சீனிவாசனா அவதாரம் பண்ணி கோலாப்பூர் போய் தாயாரை கூப்பிட்டார். நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன், அதை கம்ப்ளீட் பண்ணினா உம்மோட திருமார்புக்கு நான் வரேன் அப்படின்னு விட்டா தாயார். குசத்வஜன்கிற ஒரு ரிஷி, அவருக்கு வேதவதிங்கிற பெண் மகளாக பிறந்தார். பகவான் விஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்ணினா அந்த தபஸை கெடுத்துட்டான் ராவணன். அந்த ஜன்மால பகவான் விஷ்ணுவை அவளால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. இப்போ இந்த வேதவதி பத்மாவதியாக திருச்சானூரில் அவதாரம் பண்ணியிருக்கா. இவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிண்டா நான் உங்கள் மார்பில் வந்து அமருவேன் அப்படின்னு சொல்லிட்டா தாயார். சீனிவாசனுக்கு பத்மாவதிக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுத்து. மாப்பிள்ளை சீனிவாசனுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுக்கே யார் வந்தா தெரியுமா? மகாலட்சுமி தாயாரே வந்தா. வந்து வாழ்த்துறா. தீர்க்காயூர்பக கோவிந்தா பகுபுத்ரோ தனாதிபக அப்படின்னு வாழ்த்துறா. நீங்கள் தீர்க்காயுசோட நன்னா இருக்கணும், நிறைய குழந்தைகளை பெத்துண்டு நல்ல பெரிய செல்வந்தராக இருக்கணும்னு மகாலட்சுமி தாயாரே வாழ்த்தினா அப்படின்னா அதனால தான் சீனிவாசனுக்கு இன்னிக்கும் தனம் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. ஏன்னா தாயார் வாழ்த்தியிருக்கா. கல்யாணம் முடிஞ்சு பத்மாவதியை சீனிவாசனோட திருமார்பில் ஏற்றி உட்காத்தி வச்சுட்டு தானும் ஏறி அமர்ந்தாள். அதனால தான் இன்னிக்கும் திருமலையப்பனை நம்ம செவிக்கிற போது பாருங்கோ, ஒரு தாயார் இல்லை 2 தாயார் இருப்பா. ஒருத்தி மகாலட்சுமி தாயார், இன்னொருத்தி ஜீவாத்மாவான பத்மாவதி தாயார். இப்படி மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணதை பார்த்துட்டு தான் வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படிங்கிறா ஆண்டாள். என்னையும் கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்கிறான். தனியனுடைய அடுத்த பாட்டை பாருங்கோ. நாம் கடவா வண்ணமே நல்கு. பெருமாளை அடைய நேர அவன்கிட்ட போகாமல் திருமார்பில் இருக்கிற லக்ஷ்மி பிராட்டியை பிரார்த்திச்சு தான் போகணும்னு சொல்வதற்காகத்தான் நாம் கடவா வண்ணமே நல்குங்கிறான். இந்த நல்ல வழியிலேருந்து நாங்கள் விலகி போகக்கூடாது அப்படிங்கிறான். சூர்பனகை சீதையை முன்னிட்டு ராமர்கிட்ட போகலை, அதனால காது மூக்கு அறுபட்டு போனான். ஆனால் பராங்குச்ச நாயகி, பரக்கால நாயகி, பக்த மீராபாய் இவெல்லாம் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க தாயார் திருவடியை பற்றினார்கள். அந்த நல்ல வழியை எங்களுக்கும் நல்கு அப்படிங்கிறா கோதை பிராட்டி. அதனால தான் இந்த பாட்டில்
உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு அப்படிங்கிறார். அவனை நாங்கள் அனுபவிக்கிற போது பிராட்டி பார்த்து சேர்த்து வைத்த கோபாலன்னு தாயாரான ஒன்றை நாங்கள் நினச்சி சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறா ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.